தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 3:30 மணி வரையிலும் த்விதியை, அதற்கு பின்பு திருத்தியை. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 6 மணி வரையிலும் புனர்பூசம், அதற்கு மேல் பூசம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 6 மணி வரையிலும் கேட்டை, அதற்கு பின்பு மூலம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன் மற்றும் கடகத்தில் சந்திரன். இந்த கிரக அமைப்புகள் மேஷராசி அன்பர்களுக்கு வீடு வாங்குவது, விற்பது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மிகவும் சிறந்த நாளாக அமைகிறது. இன்று குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிற ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லலாம். குரு வாரத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்று சந்திரனும் சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பதனால் குலதெய்வ வழிபாடுகள் மற்றும் குருமார்களை சென்று வணங்குவது என்பது இன்றைய நாளில் ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாகும். மேஷராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்க எண்ணம் இருப்பவர்கள் இன்றைய நாளை பயன்படுத்தலாம். இன்று குரு வாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவதோ அல்லது குருமார்களை சென்று வணங்குவதோ, ராகவேந்திரர் சுவாமியை மனசார பிரார்த்தனை செய்வதோ நற்பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் குருவுடனும் சந்திரனுடனும் இணைந்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்ற குரு பகவானும் மற்றும் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது அதிகமான தன லாபத்தை கொடுக்கும். பல நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இன்று வசூல் செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த பண விவகாரங்கள் நன்மையை தருவதாகவே முடிவடையும். புதிய வேலை தேடுதல் மற்றும் வேலைக்கான வாய்ப்புகள் மற்றும் வேலைகளை இடமாற்றங்கள், இது அனைத்தும் இன்று உங்களுக்கு அனுகூலமாகும். உயர் அதிகாரிகளினுடைய பேச்சுவார்த்தைகளோ அல்லது அவர்களிடத்தில் ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. இன்றைய நாளில் குரு வாரத்தில் நவக்கிரக குருவை வழிபாடு செய்து மற்றும் மகா பெரியவாளை தியானம் செய்தால் இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன் ராசியிலேயே இருப்பதும் மற்றும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, சந்திரன், சுக்கிரன் இவர்களினுடைய சஞ்சாரம் இவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். ராசியில் சூரியனும் புதனும் அமைந்திருப்பது ஒரு சிலருக்கு காது வலி மற்றும் பல்வலி, தலைவலி போன்றவற்றில் அவதைப்படலாம். இன்று உடல் உஷ்ணம் அதிகமாகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று ஸ்ரீ ராமபிரானினுடைய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரை சென்று வழிபாடு செய்ய மிதுன ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் அடையலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேசரி யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்று உங்களினுடைய பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும். குருமார்களினுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும். இன்று உங்களினுடைய காலை வேளையில் நீங்கள் ஆலய வழிபாடுகளை செய்து முக்கியமான ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது வீடு சம்பந்தப்பட்ட வேலைகளையோ முயற்சியில் ஈடுபடலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனும் மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், சுக்கிரன் இவர்களினுடைய சஞ்சாரம் சுப விரயங்களை கொடுக்கும். ஏற்கனவே ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களினுடைய சஞ்சாரம் அவ்வப்போது இவர்களுக்கு மன கஷ்டத்தையும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளையும் கொடுத்திருக்கலாம். குலதெய்வ வழிபாடுகளை செய்ய உங்கள் காரியங்கள் நிறைவேறும். லாபத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதனுடன் நீங்கள் வியாபார முயற்சிகளை இன்று செய்யலாம். கன்னிராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று குருச்சந்திர யோகத்துடன் அமைந்திருப்பதனால் கன்னிராசி நேயர்களுக்கு வியாபார லாபங்களும் மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும்.
இன்று விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணு ஆலய வழிபாட்டில் ஈடுபடலாம். கன்னிராசி அன்பர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல குறைகள் இன்று தீரும். தீராத உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவர்களுக்கும் இன்று மருத்துவ செலவுகள் குறையலாம். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். நண்பர்களிடத்தில் நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்த குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்று பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய புதன், 10ஆம் இடத்தில் குரு சந்திரன், இவர்களினுடைய சஞ்சாரம் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரும். புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் தீரும். குருவும் சந்திரனும் சேர்ந்து பாக்கியத்தில் இருப்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நன்மையை தரக்கூடிய நாளாக அமைகிறது. புதன்கிழமையான இன்றைய நாளில் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தை செய்யலாம். இன்று நாள் முழுவதுமே நீங்கள் ஆலய வழிபாடுகள் செய்வதோ அல்லது அன்னதானங்கள் செய்வதனால் குருவினுடைய ஆதிக்கம் நன்மையை தருவதாகவே இருக்கும். சந்திரனின் சஞ்சாரம் குருவுடன் இருப்பதனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று சந்திராஷ்டம தினத்தை கொடுப்பார். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தாயாருடன் வந்து போகும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனும் சற்று உங்களுக்கு குடும்பத்தில் உடன்பிறப்புகளிடமும் மற்றும் தாயாரிடத்திலேயும் மனஸ்தாபங்களை கொடுக்கலாம். அலுவலகத்தில் இன்று நீங்கள் அமைதி காப்பது நல்லது. பச்சரிசி தானம் செய்து சிவனாலய வழிபாடு இன்று உங்களுக்கு நன்மையை தரும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகிழ்வான நாளாக அமைகிறது. குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களினுடைய சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று 7ஆம் இடத்தில் குரு சந்திரன் சுக்கிரன் இருப்பதனால் நல்ல ஒரு மன நிம்மதியும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதும், கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாகும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேற நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் சந்திரனையும் வணங்கலாம். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் அடையலாம். கும்பராசி அன்பர்கள், இன்று 6ஆம் இடத்தில் குரு சந்திரன் சுக்கிரன் அமைந்திருப்பதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். பல நாட்களாக இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். பல நாட்களாக உங்களினுடைய உடன்பிறப்புகளிடத்தில் இருந்து வந்த வேற்றுமையும் மாறும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் மற்றும் பிள்ளைகளால் பெருமைகளையும் பார்க்கலாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திரன், இவைகள் அனைத்தும் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரலாம். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று புதிய வருமானங்கள் வரக்கூடிய வழி பிறக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதனால் பூர்வ புண்ணிய பலங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இன்று குலதெய்வ வழிபாடுகள் செய்து மற்றும் அரிசி, வெல்லம், பச்சை பயறு இவை அனைத்தையும் பெருமாள் ஆலயத்தில் தானமாக கொடுக்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் குரு உச்சபலம் பெற்று மற்றும் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களினுடைய குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.